சமீபத்தில் ஒரு செய்தி நான் இதில் படித்தேன். ஒரு குழந்தை வந்து ஒரு ஆடவி அப்படின்ற ஒரு குழந்தை வந்து கார்பன் நியூட்ரல் குழந்தையா, முதல் கார்பன் நியூட்ரல் குழந்தையா தமிழ்நாட்டை சார்ந்த பெற்றோர்களுக்காக பிறந்த ஒரு குழந்தை ஆடவி அப்படின்ற குழந்தைய கார்பன் நியூட்ரல் குழந்தையாக அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் மாணவர்களுக்கு தான் தெரியும் ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமானது எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு நம்மளுடைய வாழ்நாள் ஒரு 10 மரக்கன்றுகளையாவது நாம் நட்டு வைக்க வேண்டும். மாணவிகளாகி நீங்களும் நட்டு வைக்க வேண்டும் என்று வேண்டி நன்றி. இயற்கை அன்னின் மடியே பேசும் பேச்சினில் மொழியும் பேசும் அறிவின தெரியும். என்னுடன் இருந்து பேசி எனக்கு வழங்குவாயும் நாசி தாய் தமிழ் மொழியே என் தனிவரன் பொருளே. உண்மையும் அவையோரையும் வணங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அழைக்கிறோம், பின்பு அது எப்படி நகருது என்று வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நம் இரு கண்கள் இரண்டையும் சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமை. தூய்மை என்பது நம் சுய நடைமுறையில் இருந்து வருகிறது. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு என நம் சுற்றுப்புறம் மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது. கட்டும் பாராட்டும் தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணின் வளமையை குறைத்தோம், ஓசோனில் ஓட்டையிட்டும் ஓயவில்லை மண்ணின் மாசோட்டம். மணிநீரும் மண்ணும் மலையும் மண்ணிடர் காடும் உடையதாரன். இக்குறளில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போன்று பாதுகாக்கின்றது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கும். ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களால் மாசடைந்து வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியத்தோடு இணைந்து வாழ்விய பொன்மொழிக்கேற்ப நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று உங்கள் பள்ளியில் தேர்வு செய்து, அதாவது ஜெயகோபால் கருடியா அரசு மகளிர் பள்ளியில் தேர்வு செய்து இன்று 25 மரக்கன்றுகள் இங்கே உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று நமது தலைமை ஆசிரியர் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியில் மரக்கன்றுகள் நல்ல முறையில் நம்ம நட்டோம். இப்போ வந்து நம்ம பள்ளியில் பார்த்தா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சுத்தமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் நல்லா அழகாக சுத்தமாக வச்சுருக்கீங்க. ஒரு மைக்கா கவரோ ஒரு குப்பையோ எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மைக்கா கவர் இந்த நெகிழி, அதாவது அதுதான் அந்த மரங்களை வளர விடாத, அது வந்து மரத்தை வேரை வந்து பிடிச்சிக்கிட்டு வளர விடாத ஆகும். ஆனால் வந்து நீங்கள் நல்ல முறையில் சுத்தமாக வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வச்ச அந்த 25 மரத்தை நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கு 2 பேர் நீங்கள் நிர்ணயிச்சுட்டு அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்லா வளர்க்கணும். அதை நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, நீங்கள் நல்லா அதை பார்க்கும்போது அது நம்ம இந்த கூடிய சுதந்திர தினம் வரக்கூடிய சுதந்திர நாளைக்கு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கப்படும். யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ மேடம் மூலியமாக வந்து அது சர்டிஃபிகேட் கொடுக்க நாங்கள் கொண்டு வருவோம். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ வந்து இயற்கை வந்து நம்ம வந்து அழிச்சு கொண்டே போகிறோம். காலநிலை மாறிக்கொண்டே போகிறது. இன்னைக்கு நம்ம 25 மரம் நடுறது பெருசு இல்லை. உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லி நம்ம வீட்டில் ஒரு மரம் வளர்க்கணும், மரம் தான் நம்மளை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம், அதுதான் ஒரு பெரிய நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டில் மரத்தை வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். வெப்பம் எதனால வருகிறது? மரம் இல்லாதனால தான் வெப்பம் வருகிறது. அதனால வந்து நீங்க அனைவரும் மரத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் நன்றி. நம்ம பள்ளிக்காக வந்து 25 மரங்கள் கொடுத்துருக்காங்க. மிஸ் நேற்றே சொன்னாங்க. அதை நம்ம ஸ்கூலில் மரம் நட்டு வச்சு மரம் நிழலில் இருந்தால் தான் நீங்கள் நிழலில் உட்காந்து படிக்க முடியும். நான் முன்னே இந்த ஸ்கூலுக்கு வந்த பின்ன நிறைய மரம் இருந்தது. இந்த பில்டிங் கட்டினதுனால அந்த மரம்லாம் இதாகிடுச்சு. இந்த மலையில் கொஞ்சம் மரங்கள்லாம் விழுந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாவா? அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்தினால நம்ம அந்த மரத்தை எடுத்தோம். இப்போ அந்த மரங்கள்லாம் கம்மியாயிடுச்சு. வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுமே நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இவங்க வந்து மரம்லாம் கொடுத்துருக்காங்க. நட்டு அது வளர்ந்து சொன்ன மாதிரி நம்ம இப்போ நட்டு வச்சாலே இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அது மரம்லாம் நல்லா யூஸ். நம்மளுடைய நினைவாக இந்த மரங்கள் இருந்திருக்கும். பல ஆண்டுகள், நம்மளை விட பல ஆண்டுகள் இந்த இடத்துல இருந்து இங்கே வரக்கூடிய பிள்ளைகளையோ வரக்கூடிய ஆசிரியர்களுக்காகவும் அந்த மரங்கள்
பின்னாடி நம்மளுடைய பேரை சொல்லுவோம். நம்ம எப்பயாவது ஒரு சூழ்நிலை நம்ம இந்த பக்கம் வரும்போது அந்த மரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நம்ம வைத்த மரங்கள், நம்மளால் தண்ணி குடிச்சின மரங்கள் சொல்லிட்டு நீங்களே அதை மிகப்பெரிய பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காக அனைவருக்கும் வந்திருந்த அனைத்து மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நம்முடைய ஆசிரியர் சார்பாகவும் வணக்கம்.